ஹாய் விவோஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிற. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த மனிஷா பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு பேட்டையும் பாலையும் வச்சுக்கிட்டு இதுதான் பால் தான் நம்ம ஜானு அவளை நான் எப்படிலாம் பந்தாடுறேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா நம்ம தேவயானி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவயானி சொல்கிறாங்க, எப்படி மனிஷா உன்னால் மட்டும் இப்படி முடியுது? ஜானுவை உன்னோட வசத்தில் சிக்க வச்சிட்ட போல. இதுக்கப்புறம் தான் ஆன்ட்டி அவளை வச்சு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜானுவை வச்சு என்ன மாதிரி ஆட்டத்தை ஆடுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவை காட்டுறாங்க. மித்ரா பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி கிட்ட போயிட்டு எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. லக்ஷ்மி, எதுக்காக நீ இப்படி இருக்கிற? நீ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காத. ஜானு என்ன ஏதோ ஒரு கோவத்தில் தான் அப்படி பேசியிருப்பா. அவள் உன்னோட பொண்ணு தானே, உன்னோட பொண்ணு மாதிரி தானே அவளை நீ பார்க்குற. அப்புறம் எதுக்கு அவள் சொன்னால் இது பண்ணுற? இப்போவே லக்கியே ஏதாவது ஒன்று ஏதாவது சொல்லிட்டானா நீ லக்கி கிட்டேயும் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை. அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கா? அவள் ஏதோ ஒரு மூட் அவுட்டில் இருந்திருக்கா, அதனால தான் அவள் இப்படி பண்ணியிருக்கா. இல்லைங்க, நார்மலாக பேசியிருந்தா கூட எனக்கு மனசு ஆறி இருக்கும். ஆனால் அவள் என்னோட வேலைக்கார மாதிரி எங்களை யூஸ் பண்ணுறீங்களா, இப்படிலாம் இது பண்ணுறீங்களா, அப்படி இப்படிலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம எப்படிங்க அவங்கள அப்படியே அங்கே பார்த்தோம்? நம்ம விவேக் அப்படியா பார்த்தோம்? விவேக்கையும் என்னோட சொந்த புள்ள மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை வேலைக்கார மாதிரி யூஸ், அதெல்லாம் தெரியுதுல்ல லக்ஷ்மி, அதெல்லாம் நீ ஏன் மனசில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் விடு, நம்ம கொஞ்ச நேரத்தில் அவள் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா நம்ம லக்ஷ்மியை சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்கியும் ஜுன்னுவையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வராங்க சந்தோஷமாக. ஆனால் ஜுன்னுக்கு ஒரு பயத்தோடு வராங்க. ஏன்னா அவங்க விளையாட்டுலாம் விளையாடி அவங்களோட சட்டை பட்டன் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜுன்னு வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரே பதட்டத்தில் வராங்க. அப்போ நம்ம ஜுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அம்மா என்னை சும்மா விட மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. சரி சரி, நீ என்ன பண்ணுற இப்போது அப்படின்றாங்க. உடனே இவங்க ரெண்டு பேருமே ஒரே பதட்டத்தில் இருக்கும்போது நம்ம மனிஷா வராங்க. மனிஷா வந்தோடனே ரெண்டு பேரும் என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுங்க ரெண்டும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குதுங்க, என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன லக்கி ஒரு மாதிரியாக இருக்கா, அது எதுக்கு உனக்கு, வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜுன்னுவும் பார்க்குறாங்க. என்ன ஜுன்னு உன் மகளாம் ஒரு மாதிரியாக இருக்குது, சொல்லு எதுவாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, ஜின்னுவோட பட்டன் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவாங்கல்ல, அதை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அதனால நீ என்ன ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்றாங்க. அதுக்கு என்ன ஹெல்ப் தானே, அதுதான் உங்கள் சித்தி இருக்கால, சித்திக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தச்சு கொடுக்க போகிறா அப்படின்றாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஆமாம்ல, இப்போ தான் நீ ஒரு உருப்படியான ஐடியாவே சொல்லியிருக்க, பரவாயில்ல உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா நம்ம லக்கி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு தம்மா துண்டு நின்றுக்கிட்டு என்ன மாதிரி நம்மளை கலாய்க்கிறா பார்த்தீங்களா ஆண்டி அப்படின்றா. ஆமாம், இப்போ என்ன கேம் விளையாடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ கண்டிப்பாக இந்த ஜுன்னு போய் அங்கே நம்ம ஜானு கிட்ட கேட்பான். கண்டிப்பாக ஜானு இருக்கிற ஜுன்னு மேலே தான் காட்ட போகிறேன் ஆண்டி அப்படின்றாங்க. அப்படின்ற சரி பார்க்கலாமா இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே படிக்கட்டு கீழே நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜுன்னு போயிட்டு நேராக போயிட்டு ஜானவி சித்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. நம்ம ஜானவி அப்படியே கோவத்தில் உச்சத்தில் நம்ம ஜுன்னுவை பார்க்குறாங்க. சித்தி என்னோட பட்டன் எல்லாம் அரைஞ்சிருச்சு சித்தி, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை அடிப்பாங்க, அதனால நீங்கள் இந்த பட்டனை தச்சு கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீயும் உங்கள் அம்மாவும் நான் என்ன டைலரா, உங்களோட வேலைக்காரியா? உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செஞ்சு வைப்பேன், நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க, போடா, என்னை இருக்கிற கோவத்துக்கு கடுப்பேத்தாத, மரியாதையை ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம விவேக் வராங்க. என்ன ஆச்சு ஜுன்னு அப்படின்றாங்க. சித்தப்பா இந்த மாதிரி என்னோட பட்டனை அறந்துருச்சு, நான் விளையாடும் போது அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்ட போகிறாங்கன்னு தான் நான் சித்திக்கிட்ட வந்தேன், சித்தி இப்படி திட்டுறாங்க சித்தப்பா அப்படின்றாங்க. ஒழுங்கு மரியாதையே இப்போ வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி நம்ம ஜுன்னுவை கூட்டிகிட்டு வெளியில் தள்ளி விட்டுடுறாங்க. உடனே ஜுன்னு அம்மா அப்படின்னு கத்துறாங்க. உடனே நம்ம மித்ராவும் நம்ம லக்கியும் அப்படியே பதறி அடித்து ஓடி வராங்க. என்னடா ஆச்சு என்ன அப்படின்றாங்க தூக்கிட்டு ஜுன்னுவை. அதுக்கப்புறம் ஜுன்னு சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி என்னோட பட்டன் நான் விளையாடும் போது அறந்துருச்சு, அது அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சித்திக்கிட்ட போயிட்டு இதை எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் சித்தி கோவத்தோடு என்னை வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மித்ராவுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏய் விவேக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே நம்ம விவேக் வராங்க. இல்லைனா அவள் ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. என்னடா கோவத்தில் பண்ணுறது, குழந்தைங்க கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோவத்தை காட்டலாமாடா, ஏதாவது ஆச்சுன்னா யார் என்ன பதில் சொல்கிறது, அதுவும் ஜுன்னு மேலே கையை வச்சிருக்கா, அவள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, அவள்
என்னோட பையன் ஜுன்னு, அவன் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரக்கூடாது. அவனை நான் எவ்வளோ இதுவாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ என்னன்னா அவள் இப்படி பண்ணிட்டான்னு சாதாரணமாக நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலுமே, எவ்வளோ சண்டை இருந்தாலுமே, ஆனால் ஜுன்னுவா அந்த இடத்துல நம்ம மித்ரா விட்டு கொடுக்காம அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஜெயதேவ் சொல்கிறாங்க, சரி விடு மித்ரா, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்குமே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயதேவ் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம லக்ஷ்மி வந்துடுறாங்க. லக்ஷ்மி வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு கிட்ட கேட்குறாங்களா. ஜுன்னு வந்து அப்போ வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜுன்னு கிட்ட சொல்கிறாங்க, சித்தி ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கா, அதனால தான் அவள் அப்படி பண்ணிட்டா, நீ எதுவும் பெருசாலாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளித்து நம்ம இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் மித்ரா சம கோவத்தில் நம்ம விவேக்கை பிடிச்சி புடின்னு பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 வில்லிங்களும் சந்தோஷப்படுறாங்க. மனிஷா சூப்பரான வேலை பார்த்த மனிஷா, எப்படிலாம் நீ வந்து காய் நவுத்தி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்பத்தில் அவ்வளோ சண்டை வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கியும் ஜுன்னியுமே காட்டுறாங்க. 2 பேருமே வழக்கம் போல் வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வராங்க. அங்கே வந்து பார்த்தா டைனிங் டேபிளில் எதுவுமே இல்லாத நினச்சி 2 பிள்ளைங்களும் என்ன இது இன்னைக்கு எதுவுமே இல்லை, இப்படிலாம் வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பார்சல் வருது. அதை வச்சு நம்ம மனிஷா இப்போ ஒரு கேம் விளையாட போகிறாங்க. அப்போ பார்சலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவோட நேம் எழுதிருக்கு. ஒருவேளை நம்ம அப்பா நம்மளுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காரோ சொல்லிட்டு குழந்தைங்க ஆவலாக போகிறாங்க. அந்த பேரை பார்த்ததுமே ஐயோ ஜானு சித்தி, இது கண்டிப்பாக இப்போ நம்ம இதில் கையை வச்சோன்னா கண்டிப்பாக சித்தி கோவப்படுவாங்க, அதனால வேண்டாம் அப்படின்றாங்க. உடனே அதை வாங்கிட்டு வந்து உள்ளே வராங்க. அப்போ அந்த பார்சலை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா வந்து நான் தான் ஜானுக்காக வாங்கினேன் குடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. அப்போ நம்ம ஜெயதேவும் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன இது பார்சல் அப்படின்றாங்க. என்னன்னு தெரியல தாத்தா, அப்பா வந்து வீட்டில் யாருமே எதுவுமே செய்யலை, ஒருவேளை அப்பா ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ நாங்கள் வாங்கினோம், ஆனால் இதில் ஜானு சித்தி பேர் போட்டிருக்கு அப்படின்றாங்க. உடனே மனிஷாவும் இதை பிடுங்கிட்டே போயிடுறாங்க. உடனே நம்ம அவங்களுக்கு அரவிந்தா வந்து நினச்சி பார்க்குறாங்க. அரவிந்தா இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்குமா, இப்போ வேற நம்ம மித்ராவும் இப்போ லக்ஷ்மியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நெருக்கமாகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா அரவிந்தா சந்தோஷப்படுவாளேன்னு ஒரு பக்கம் அவர் நினைக்க, ஆனாலும் இந்த மாதிரி மனிஷா வந்து ஒரே நாளில் வந்து இந்த ஜானவியை எப்படி மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பமாகவே இருக்குது. என்ன இது இந்த குடும்பம் போகிற போக்க பார்த்தா எப்படி தீக்ஷலு சொன்ன மாதிரி ஆயிடுமான்ட்டு அவர் ஒரு பதட்டத்திலே இருக்காங்க நம்ம ஜெயதேவ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவை தாங்க காட்டுறாங்க, தேவியானியும் மனிஷாவையும். நம்ம ஜானுக்கு பிரியாணி வாங்கி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. என்ன ஜானு சாப்பிட்டியா அப்படின்றாங்க. அப்போ ஜானு அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்குறாங்க. இல்லை நீ சாப்பிட்ருக்க மாட்டே, ஏன்னா காலையிலேயே பார்ட்டியில் கூட கொஞ்சம் கூட சாப்பிடலை, இப்போ வேற நைட் ஆகிடுச்சு, உங்கள் அக்கா வேற ஒன்றுமே சமைக்கல, நீ சமைப்பன்ட்டு அவள் அப்படியே வந்து ஹாயாக இருந்துக்கிட்டு இருக்கா, அதனால நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியலல்ல, அதனால தான் உனக்காக நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்றாங்க. மனிஷா சாரி மனிஷா அப்படின்றாங்க. என்ன இது நீ சாரி கேட்குற, அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தா நீ சாரி கேட்குற அப்படின்றாங்க. இல்லை இத்தனை நாளாக நான் மனிஷாவை புரிஞ்சுக்காம நான் எதோ அவளை பேசியிருக்கேன், ஆனால் அவள் என்னை வந்து எவ்வளோ தூரம் வந்து என்னை வந்து கூட இருந்து எனக்கு எவ்வளோ ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது கூட நீங்கள் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, ஆனால் மனிஷா எனக்காக சப்போர்ட் பண்ணா, நான் அதெல்லாம் கூட புரிஞ்சுக்காம எங்கள் அக்காவை நான் கண்மூடித்தனமாக நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு மனிஷாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனிஷா பேசும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம தேவியானியை பார்க்குறாங்க. பார்த்தீங்களான்ட்டி எப்படி மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே கண்ணால் பேசுகிறாங்க. நடக்கட்டும், ஆமாம் உனக்காக எவ்வளோ நிறைய விஷயத்துக்காக என்கிட்ட இருந்தால் நிறைய பேசியிருக்கா அவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவியானியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா வந்து ஜானுவை சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. ஜானுவும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பிரியாணியை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவியானி மனிஷாவை பற்றி கேட்குறாங்க. மனிஷா நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா, அந்த மித்ரா இன்னைக்கு அந்த ஜுன்னுவை பற்றி பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜுன்னு என்னோட பையன், என்னோட வாரிசு, நந்தன் ஃபேமிலி வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால பாத்தியா, அவன் அந்த சைடு கேஃபில் சைக்கிள் ஓட்டிடுவான் போல, அந்தளவுக்கு அவன் பேசுகிறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் பேசட்டும் ஆண்டி, இப்போ இருக்கிற இது வந்து எனக்கு வந்து இந்த ஜானவியும் லக்ஷ்மியும் பிரிக்கணும், அது மட்டும்தான் இப்போ என்னோட வந்து ஃபுல் ஃபோக்கஸுமே நான் அதில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மித்ராவை எப்படி வந்து என் வலைக்குள்ளே விழ வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால இப்போ நடக்கிற கதையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா பசியோட அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க பாவமா. உடனே நம்ம லக்ஷ்மி வராங்க. என்ன சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா சாப்பாடு எங்கம்மா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாம், நீங்களும் சித்தியும் காலையிலேருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க. நாங்கள் எப்படிம்மா உங்ககிட்ட வந்து கேட்குறதுன்னு ஒரு பக்கம் ஜுன்னு சோகமாக சொல்கிறாங்க. சரி சரி விடு விடு, நான் இப்போ உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி போகிறாங்க. உடனே ஜெயதேவி கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா நம்மளுக்கு மட்டும் சமையமா, அங்கே 3 பேருக்கும் அவங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. என்னம்மாம்மா சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ தான் ஒரு ஜானவி பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வந்து ஆர்டர் வந்தது, அதனால அதை வாங்கிட்டு போயிருக்காங்க, அதனால அவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க, நீ நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கும் மட்டும் செய்யுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மித்ரா சொல்கிறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கேட்டதுமே செம்ம கடுப்பாயிடுது. சரி லக்ஷ்மி நீ விடு, இன்னைக்கு சமைக்காத, நான் இன்னைக்கு ஆர்டர் போடுறேன் அப்படின்றாங்க. இல்லை இல்லை மித்ரா, உங்களுக்கு உடம்புக்கு வந்து செட் ஆகாது ஹோட்டல் சாப்பாடு, குழந்தைங்களுக்கும் செட் ஆகாது, அதனால் நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அந்த பொறுப்பை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மனிஷாவையும் நம்ம தேவியானியும் காட்டுறாங்க. மனிஷா வந்து தேவியானி வந்து மனிஷா கிட்ட கேட்குறாங்க, மனிஷா எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த சாப்பாடை வந்து ஜானு பேரில் ஆர்டர் பண்ணலை, அது எதுக்கு அப்படின்றாங்க. அது எல்லாமே காரணத்துக்காக தான் ஆண்டி. இப்போ ஜானு பேரில் கண்டிப்பாக வந்து பார்சல் வந்ததுன்னா இப்போ லக்ஷ்மிக்கோ இல்லை மித்ராவுக்கோ செம்ம கடுப்பாகும். வீட்டில் குழந்தைங்க சாப்பிடல, வீட்டில் யாருக்குமே எதுவுமே சமைக்கலை, ஆனால் இவங்களுக்கு மட்டும் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னா வெறுப்பு உண்டாகும்ல, இதனால ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும்ல, அந்த வெறுப்பை வந்து அந்த இடத்துல நம்ம வந்து காட்டணும். அந்த வெறுப்பை நம்ம சும்மா இது பண்ணிக்கலாமா, பண்ண முடியுமா? அதனால தான் அவள் பேரில் வந்து ஆர்டர் பண்ணி அந்த வெறுப்பை இன்னும் அதிகமாக்குறேன். எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி மனுஷா ஐடியா பண்ணியிருக்காங்க. இப்போ ஜானுக்கு சாப்பாடையும் கொடுத்துட்டு ஸ்லோ பாய்சன் கலக்கிற மாதிரி அப்படியே ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் உன்னோட உரிமையை விட்டு கொடுக்காத, எல்லாத்தையும் வந்து சம பங்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கு ஜானு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, இனிமேல் நான் விட்டு கொடுக்கறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் அப்படியே கலந்துட்டாங்க அவங்களோட மனசில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் லக்ஷ்மியோட தாத்தா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே லக்ஷ்மின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஊரில் இடம் விட்ட காசை எடுத்துக்கிட்டு 2 பேத்திங்களுக்கும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே விளைஞ்ச எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயதேவி பார்த்துட்டு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை, நான் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், அதுவும் நீங்கள் ஊர்லேருந்து அவசரமாக பிரச்சனைன்னு வந்தீங்களே, அந்த பிரச்சனைலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிரச்சனைலாம் லக்ஷ்மி இருக்கும் போது என்னங்க, லக்ஷ்மி இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி அவ இருக்கிற இடமே சந்தோஷமா மாறிடும் அப்படின்றாங்க. அது என்னமோ உண்மைதான், என்னோட லக்ஷ்மி எங்க இருந்தாலுமே அந்த இடம் சந்தோஷமா மாறிடும். அவ்வளோ கோபமா இருந்தாலும் எவ்வளோ துக்கமா இருந்தாலும் அந்த குடும்பத்துல அவன் மட்டும் அங்க போயிட்டானா கண்டிப்பா அது சந்தோஷமான இடமா தான் மாறும். ஏன்னா என் லக்ஷ்மி வந்து அப்படியேப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்ட்டு லக்ஷ்மியை பத்தி பேசுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவையும் குரல் கொடுக்குறாங்க. ஜானுவை குரல் கொடுத்தோன்னையும் இது யாரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து பார்க்கறதுக்கு வராங்க. உடனே நம்ம மனிஷா வந்து நம்ம ஜானுவோட கையை பிடிச்சிடறாங்க. எங்கே போகிற ஜானு அப்படின்றாங்க. இல்லை தாத்தாவோட குரல் மாதிரி இருக்குது, அதுக்காக தான். தாத்தாவோட குரல் தான், தாத்தா தான் வந்திருக்காங்க, ஆனால் தாத்தா வந்து உன்னை கூப்பிடலையே, லக்ஷ்மியோட பெருமையை தான் அருமை பெருமை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் எதுக்கு நீ அவரை பார்க்க போகிற அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜானுக்கு செம்ம கோவம் வருது. அப்போ என்னை வந்து இது பண்ணலை, இவ்வளோ மட்டும் எல்லாருமே வந்து இது பண்ணுறான். ஆமாம், அவளுக்கு தான் எல்லா மரியாதையும், வீட்டில் தான் அவளுக்கு மரியாதை அப்படின்னு பார்த்தா வெளியிலையும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தான் மரியாதையாக இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கிட்டே அவங்க அக்காவோட கேரக்டர் என்ன அப்படின்ட்டு. நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ போவே கூடாது அப்படின்றாங்க. அப்போ இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்து ஜானு நம்ம மனிஷா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அவங்க தாத்தா நான் அந்த லக்ஷ்மியை தான் வந்து ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பாரு அப்படின்றாங்க. உடனே நம்ம விவேக்கை காட்டுறாங்க. விவேக்கும் வீட்டுக்குள்ளே வராங்க. தாத்தா எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க பேரண்டி அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமாம் ஜானு நான் வந்ததுலேருந்தே காணும்ப்பா அப்படின்றாங்க. உடனே ஜானு இங்கே தான் இருக்கா தாத்தா, இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவை கூப்பிட்றாங்க. ஆனால் ஜானு வரத்தாவே இல்லை. உடனே நம்ம விவேக் சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தியா அப்போ கூட விவேக் வந்ததுனால தான் உங்கள் தாத்தா உன்னை தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா நிலம் வித்த காசை கொடுக்குறாங்க. இதுக்காக தான் நான் வந்தேன், இதை ஒப்படைச்சிட்டேன்னா என்னோட உயிர் வந்து நிம்மதியாக வந்து கண்ணை மூடும் அப்படின்னா. தாத்தா என்ன பேசுகிறீங்க நீங்கள், இந்த காசுக்காகவா நீங்கள் இவ்வளோ இது பண்ணீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களே வச்சுக்கோங்க கையில் அப்படின்னா. அதெல்லாம் தப்புமா, உன்னோட தாத்தா என்கிட்ட வந்து இந்த இடத்த பார்த்துக்க சொல்லி மேற்பார்வையாளராக தான் என்னை வச்சாரே கண்டி, இந்த இடத்துக்கு என்ன ஒன்றும் சொந்தக்காராக வைக்கல, அவங்கவுங்களுக்கு உரியதை அவங்கக்கிட்ட சேர்த்தா தானே நம்மளுக்கு மன நிம்மதியாக இருக்கும், அதனால தான் இந்த அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுக்கலான்னு. பாத்தியா உன் தாத்தா உன்கிட்ட இது பண்ணாரான்னு சொல்லிட்டு
நம்ம மனிஷா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானுவோட மண்டைய கழுவிட்டே இருக்காங்க. எப்படியாவது இவள கழுவி தெளிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மனிஷா நம்ம ஜானு கிட்ட சொல்றாங்க, "ஜானு அந்த சொத்துல உனக்கும் பங்கு இருக்குல்ல. ஒழுங்கா போயிட்டு அந்த பங்க நீ போய் எடுக்கிற வழிய பாரு. இல்லன்னா அந்த லக்ஷ்மி எல்லாத்தையும் எடுத்துப்பா" அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜானு, "இப்ப போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு போறாங்க. "என்ன வந்ததும் வராதமா அவளை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப நான் என்ன இதுக்கு இந்த சொத்துக்கு எனக்கு வந்து உரிமை கிடையாதா? அவகிட்டயே எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜானு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேபிள் மேலே இருக்கிற காசில் அவங்களோட பங்கை எடுத்துக்கிட்டு நேராக வந்துடுறாங்க. உடனே இதை பார்த்ததுமே தாத்தா வந்து கேட்குறாங்க, "ஜானுவாமா இப்படி என்னம்மா ஆச்சு அவளுக்கு? எனக்கு என்னமோ உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு தோணுது." "அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியல. கோவப்பட்டா என்ன பண்ணுறானே அவளுக்கு தெரியாதுல்ல. இப்போவும் அவள் சின்ன சண்டைனால தான் அவள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா." "இல்லைம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம், "அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்கள் கம்முன்னு இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் உட்காருங்க" அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஜானு கிட்ட போயிட்டு நம்ம லக்ஷ்மி பேசுகிறாங்க. "ஜானு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? பெரியவங்க கூட ஒரு மரியாதை இல்லாமல் நீ மரியாதை இல்லாமல் அவங்கள வந்து பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்றாங்க. "ஆமாம், உனக்கு தானே எல்லாமே வந்து முழு உரிமை கொடுக்குறாங்க. உனக்கு என்னமோ தாத்தா வந்து எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு போன மாதிரி இவர் என்னமோ உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கிழவனை தாத்தா வந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி அதை பார்த்துக்கிறதுக்கு தான் ஒரு ஆளாக வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போனாரே கண்டி. எல்லாமே வந்து இவர் முடிவெடுக்கணும், இந்த ஆள் முடிவெடுக்கணுன்றதுக்காகலாம் வந்து இவர் ஒன்றும் இது பண்ணிட்டு போல. அவர் என்னன்னா அந்த ஆள் வந்து உன்னை தான் புகழ்ந்து ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? ஜானு, ஒரு மரியாதை இல்லாமல் வந்து ஒரு பெரியவங்களை பேசுகிறவளை வச்சுக்காத. இதுக்கு மேலே ஒரு இது கிடையாது. நீ வேணா அந்த கிழவனுக்கு வேணா கூடு கும்பிட்டு போடு, அதெல்லாம் நான் போகணும் எனக்கு அவசியம் கிடையாது. உன் வேலை நம்ம அதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. அதுவும் இல்லாமல் என் ரூமில் நிற்காத, தயவு செஞ்சு வெளியில் போ, எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை பிடின்னு பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. நம்ம ஜானு வந்து அவங்கள தரகுறவாக பேசுறத எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே நெஞ்சில் கை வச்சிடறாங்க. உடனே இதை பார்த்த நம்ம விவேக்கு, நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவள் ஏதோ ஒரு கோபத்தில் பேசுகிறா, நீங்கள் இது பண்ணாதீங்க. "இல்லைப்பா, எனக்கு என்னமோ இது தப்பாக படுது, வேறு ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் தாத்தாவும் கிளம்புறாங்க. உடனே லக்ஷ்மி வந்து, "தாத்தா எங்கே?" அப்படின்ட்டு. "ஆமாம்மா, அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. இந்த ஜானுக்கு என்ன ஆச்சு? இந்த ஜானு பேசுகிற எல்லா விஷயத்தையும் அவர் கேட்டுட்டு அவர் அப்படியே வந்து கிளம்பிட்டாருமா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குமா, இந்த வீட்டில் என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜெயதேவ் ஒரே பதட்டமாக ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை தான் காட்டுறாங்க. ஜெயதேவ் சொல்கிறாங்க, "இந்த பொண்ணு ஏன் இப்படிலாம் நடந்துக்குது? நம்ம வீட்டு பிரச்சனையை எதுக்காக அவங்க முன்னாடி காட்டிக்கிட்டு அவங்களையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர் எவ்வளோ ஆசையாக 2 பேத்திங்களை பார்த்துட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருப்பாரு. அவரை எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு பேசிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனிஷாவையும் தேவியானையும் தான் காட்டுறாங்க. "ஆண்டி, எப்படி என்னோட ஆட்டம்? சூப்பர் மனிஷா, இத்தனை நாள் நீ ஆடின ஆட்டத்தை விட இப்போ அதிகமாகவே இருக்குது. போகிற போக்க பார்த்தா இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும் போல், அந்த அளவுக்கு நீ வந்து கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க." "ஆமாண்டி, இதோட நான் விடுறதா இல்லை, இதுக்கப்புறம் தான் மெயின் இதுவே இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மனிஷா. ஒரு பக்கம் மித்ராவை தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மிக்கு ரொம்பவே வேதனையோட அழுதுகிட்டு இருக்காங்க. தாத்தாவுக்கு இந்த நிலைமையா அப்படின்ட்டு. அப்போ நம்ம லக்ஷ்மிக்கு ஆறுதல் சொல்ல வராங்க நம்ம மித்ரா. "லக்ஷ்மி, எதுக்கும் அழாத, நீ வந்து இதுக்கப்புறம் இதை விடு, இதெல்லாம் போகிற போக்கில் சரியாயிடும் கண்டிப்பாக" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மித்ராவுக்குமே ரொம்பவே வேதனையாக இருக்குது. இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் அவருக்குமே புதுசாக இருக்குது. அப்போ லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, "லக்ஷ்மி, நம்ம 2 பேருமே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகலாம் வா" அப்படின்றாங்க. "இதுக்காக நம்ம உடஞ்சி போயிட்டோன்னா ஆஃபீஸ் வேலையெல்லாம் யார் பார்க்கறது" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து நம்ம லக்ஷ்மி ஒரு பக்கம் கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக்கையும் வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாங்க மித்ரா. உடனே விவேக்கும் கிளம்புறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு கீழே இறங்கி நம்ம விவேக்கை வந்து கூப்பிட்றாங்க. "நில்லு" அப்படின்றாங்க. "நீ ஒன்றும் அந்த கார்லெல்லாம் போக தேவையில்ல, உனக்குன்னு ஒரு காரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இல்லாமல் அதில் டிரைவர் போட்டிருக்கேன்." டிரைவர்கிட்ட ஆர்டர் போடுறாங்க, "இந்த மாதிரி அவரை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மித்ராவும், "சரி வா லக்ஷ்மி, நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. லக்ஷ்மி ஆஃபீஸ்க்கு போனோன்னுமே இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. தாத்தாவை அவமானப்படுத்துனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மித்ரா இந்த ஜானு பேசினதெல்லாம் நினச்சி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த காரு கொடுத்து காரில் வா அப்படி சொன்னதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனிஷாவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தேவியானி, "சூப்பர் சூப்பர் ஜானு, இதுக்கு தான் நீ வேணும். நான் வந்து உன்னை வேற மாதிரி நினச்சேன், ஆனால் நீ என்னோட பையனுக்கு வந்து இவ்வளோ பெரிய கௌரவத்தை வாங்கி கொடுத்துருக்கல. நான் உன்னை
வந்து எப்படி வந்து கொண்டாடணும் தெரியுமா? இத்தனை நாள் நான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன், நீ தான் என்னோட பையனோட ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஜானுக்கிட்ட ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம தேவயானி. இதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவுமே ஆமாம் என்னோட புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கடிச்சு தானே ஆகணும், அதுக்கு நான் தானே போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து தேவயானி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவேக் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியோட கேபினுக்கு வராங்க. அந்த இடத்துல மித்ரா நிற்கிறாங்க. மித்ரா நிற்கும் போது என்ன விவேக் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா இன்னைக்கு வீட்டில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த இடத்துல என்னால் எதுவுமே பேச முடியல, அண்ணி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ ஜானு பண்ணதுக்கு என்ன பண்ணுவ? அவள் ஏதோ போராத காலம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் என் தங்கச்சி தானே, அவளை நான் மன்னிக்க மாட்டேனா? சரி விடு, நீ அதெல்லாம் வச்சு யோசிக்காத. இல்லை ஜானுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் 2 நாளாகவே ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னால் எதுவுமே பேச முடியல, அவள் என்னை நம்பி வந்திருக்கான்றதுக்காக தான் நான் ரொம்பவே பொறுமையாக இருக்கேன் அப்படின்னா, சரி சரி நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத, நாங்கள் இப்போ ஒரு யோசனையை வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக விவேக் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதுக்கு விவேக் சொல்கிறாங்க, என்னாலலாம் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது, நான் ஏதோ உங்ககிட்ட கற்றுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேனே கண்டி, நான் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு கிடையாது அண்ணி அப்படின்றாங்க. இல்லை அவன் நினைக்கிறதும் கரெக்டு தானே, உனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் ஒரு பக்கம் யோசிக்க, இந்த பக்கம் ஜானுவை வச்சு ஜானுவோட சொத்தெல்லாம் எப்படி அடைஞ்சு அவளை நடுத்தரில் நிற்க வைக்கலாம்னு சொல்லிட்டு மனுஷா ஒரு பக்கம் திட்டம் போட்டாங்க. இப்போ தாத்தா வந்து அந்த சொத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, அந்த சொத்தை பற்றிலாம் பேசிட்டாங்க. பேசி இப்போ ஜானுவை ஒரு ஃப்ரெண்டுங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் விடுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நம்ம மனுஷா பேசி வச்சுருக்காங்க, இவகிட்ட எப்படி பேசி அவள் காசை நம்ம கறக்கணுமா அப்படி கறக்கலாம், நீ பிஸ்னஸ் பேசுகிற மாதிரி பேச, அவளை நான் வந்து உனக்கு பார்ட்னராக நான் இது பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க. அவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு இவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவை இதில் இழுத்து விட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நம்ம லக்ஷ்மியோட கம்பெனிலேருந்து ஒரு ஆளை வர வைக்கிறாங்க. அவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவர் ஒருத்தர் தான். அவர்கிட்ட பணத்தை கொடுத்து நம்ம மனிஷா வந்து ஸ்ட்ரைக்கை பற்றி ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது மேம், வாய்ப்பே இல்லை மேம், லக்ஷ்மி மேடம் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க, அப்படி எப்படி நாங்கள் பண்ண முடியும், அதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்றாங்க நம்ம மனிஷா. இந்த பக்கம் என்ன நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா ஆண்டி, அந்த லக்ஷ்மி ஒன்றும் தெரியாமல் அப்படியே திக்கு முக்க ஆடி நிற்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா ஒரு பக்கம் முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா விவேக் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து இந்த மனிஷாவும் அம்மாவும் சேர்ந்து தான் இப்போ வந்து நம்ம ஜானுவை இந்த வீட்டில் நம்மளுக்கு எதிராக திருப்பி விடுறாங்களோன்னு எனக்கு தோணுது அண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை நம்ம லக்ஷ்மி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே மனிஷாவுக்கு ஃபோன் பண்ணி மனிஷாவை மிரட்டுறாங்க. அப்போ மனிஷா எதுக்குமே பயப்படுறதாவே இல்லை, மித்ரா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட மனிஷா உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.